கலப்பட சர்ச்சையில் சிக்கியுள்ள இந்திய மசாலா பொருட்கள் சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து நேபாளத்திலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் மசாலாக்கள் தனி சுவை கொண்டவை என்பதால் உலகின் பல்வேறு நாடுகளில் இந்திய மசாலாக்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. தென்கிழக்கு ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்திய மசாலாக்கள் அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மிக பிரபலமான MDH மற்றும் எவரெஸ்ட் நிறுவன மசாலாக்களில் பூச்சிக்கொல்லி கலவை அதிகமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான ஆய்வில் இந்த நிறுவனங்களில் மசாலாக்களில் புற்றுநோய் பாதிப்பை உண்டாக்கும் எத்திலன் ஆக்சைடு எனும் பூச்சிக்கொல்லி அதிகமாக இருப்பதாக கூறி சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாட்டு அரசுகள் தடை விதித்தன. இந்நிலையில் நேபாளத்திலும் இதே காரணத்தை கூறி MDH, எவரெஸ்ட் மசாலாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் மசாலா பொருட்களின் விற்பனைக்கும் இறக்குமதிக்கும் நேபாளத்தின் உணவு தர கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. இந்த புகார்கள் தொடர்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளன. இதனிடையே இந்தியாவில் விற்கப்படும் மசாலா பொருட்களில் எத்திலன் ஆக்சைடு பூச்சிக்கொல்லி இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.